கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக எனக்கு நீங்கள் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆம், தேவன் சிநேகிக்கிற மனுஷன் வாக்கியவான். இந்த வழியிலும் கூட இன்னும் ஆழமாய் விலகிக் கொள்ளும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்போது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். கண்கூடாக யூதர்கள் இந்த இடத்திலே சொல்வதை பார்க்க முடியும். இந்த இடத்தின் சம்பவத்தை நாம் படித்திருப்போம். லாசரு மரித்து விட்டார். மரித்த லாசருவை பார்க்கும்படியாக 4வது நாளிலே கடந்து வருகிறார். அந்த லாசரு புதைக்கப்பட்ட பிற்பாடு யாவரும் கண்ணீரோடு இருக்கின்ற பொழுது, வேதனையோடு இருக்கின்ற பொழுது தேவன் அங்கே கடந்து வந்து அவருடைய நட்பை வெளிப்படுத்துகிறார், அவருடைய சிநேகத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்பாடை பார்க்கின்ற யூதர்கள் எவ்வளவாய் இவர் சிநேகித்தார் என்று சொல்லி அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எல்லா சிநேகமும் மாறி போகலாம், அதிலே சுயம் இருக்கலாம். ஆனால் இங்கே அவருடைய சிநேகத்தை எப்படி வெளிப்படுத்த பார்க்கும்போது இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், நாம் அழும்போது அநேகர் அழுவார்கள், ஆனால் அதிலே முழுமையான ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, முழுமையான ஒரு ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து அந்த சிநேகிதனுக்காக, அந்த குடும்பத்திற்காக ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்டார். உண்மையாகவே இன்றைக்கு கண்ணீரின் பாதையிலே, தடுமாற்றத்தின் பாதையிலே, குழப்பத்தின் பாதையிலே கடந்து போகிறோம் என்று சொன்னால் ஒன்றை மறந்து போக வேண்டாம். தேவ சிநேகமானது நமக்காக கலங்குகிறவராக, கண்ணீர் இடுகின்ற தேவனாக இருப்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்வோம். தேவன் செய்கிற தேவன் மாத்திரமல்ல, அங்கே மாபெரும் அற்புதத்தை அந்த குடும்பத்துக்கு செய்ததாக நாம் இந்த வேதத்தின் மூலமாக அறிந்திருக்கிறோம். உண்மையாகவே தேவ சிநேகம் என்பது நம் வாழ்க்கையிலே மேலோட்டமான சிநேகம் அல்ல. அவர் நமக்காக கலங்குகிறவராக, கண்ணீர் விடுகின்ற கரிசனையான தேவனாக இருக்கிறபடினாலே கலக்கத்திலிருந்து நாம் வெளியே வருவோம், கண்ணீரிலிருந்து நாம் வெளியே வருவோம். தேவன் நமக்காக கலங்குகின்ற, கண்ணீர் விடுகின்ற சிநேகம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாள் உந்தை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் உந்தை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தை பெரிதையா, என்னை உந்தை பெரிதையா, உந்தை பெரிதையா, தேவ சிநேகம், நமக்காக கலங்குகின்ற சிநேகம், கண்ணீர் விடுகின்ற சிநேகம், காயத்தை மாற்றுகிற சிநேகம். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு அந்த குடும்பத்தின் மீது உன் சிநேகத்தை பார்த்து யூதர்கள் பிரமித்தார்கள் ஐயா. அதுபோல இன்றைக்கும் கூட எங்களை நீ சிநேகிப்பதற்காக ஸ்தோத்திரம். கண்ணீர், வியாகுலம், வேதனைகள் இருந்தாலும் கூட அன்றைக்கு அந்த குடும்பத்தில் ஒரு ஆனந்தத்தை, அற்புதத்தை செய்தது போல இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே ஆனந்தத்தை, அற்புதத்தை, அதிசயத்தை செய்யும்படியான ஒரு நல்ல சிநேகிதராக எங்கள் தேவன் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.